ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் மிகவும் பணிவோடு ஸ்ரீ மாதாஜி நமஸ்காரம் பண்ணி மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். சந்தோஷ சித்தத்தோட குழந்தை நிலையில் ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை பார்ப்போம். கவனம் இரண்டு உள்ளங்கையும் சகஸ்தாரம். தெய்வீக அன்னையோட அன்பை நுண்ணுதல்கள் வடிவமாக நம்மளால உணர முடியறதான் கவனிப்போம். மனதார பிரார்த்திக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தாங்களுடைய அன்பு சக்தியை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய வலது கை சகஸ்ராரத்தில் வைப்போம். லேசாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து மெதுவாக வலது கையை உயர்த்தி 2 இன்ச் மேலே உயர்த்தி பார்ப்போம். நம்முடைய உச்சந்தலையிலிருந்து முழுமையாக நுண்ணுதல்கள் உணர்வுமான் கவனிப்போம். நம்மளுடைய முழு கவனம் நம்முடைய உச்சந்தலையும் வலது உள்ளங்கை நடுவுல நம்ம என்ன உணர்வும் அது மீதே வைப்போம். இந்த தெய்வீக இணைப்பை உணர்ந்துதான் கவனிப்போம். மெதுவாக நம்முடைய வலது கை மடிக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை பார்த்துட்டே மெதுவாக நம்முடைய கண்கள் மூடி கவனம் நம்மளுக்குள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய கவனத்துக்குள் வாருங்கள். எங்களுடைய ஹிருதயத்துக்குள் வாருங்கள் தாயே. எங்களுடைய மூளைக்குள் வாருங்கள். மூன்றையும் தூய்மைப்படுத்துங்கள், ஒருங்கிணைப்படுத்துங்கள், வழி நடத்துங்கள். செயல்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி,
இன்றைய தியானத்துக்கு அனுமதியை தாருங்கள். கவனம் சகஸ்ராரத்தில் வைத்து 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। சுஷும்னா வழியாக மெதுவாக நம்ம கவனம் மூலாதார சக்கரம், ஸ்ரீ கணேச மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இரண்டு கைகளும் பூமி தாய் மீது வைப்போம். श्री माता जी, श्री आदि भूमि माता கருணாமயி, தயவு செய்து எங்களுடைய சக்கரங்களும் நாடிகளையும் பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் தங்களுடைய பூமி தத்துவத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தாயே, எங்களை சுத்திகரிங்கள், தூய்மை அடைய செய்யுங்கள். தியானத்துக்கு தேவையான சமநிலையை தாருங்கள் தாயே. श्री आदि भूमि माता साक्षात ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். கவனம் இடநாடி. இரண்டு கைகளும் சகஸ்ராரம். श्री माता जी, தாங்களே சாட்சாத் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவராக எங்களுடைய இடா நாடில் அமர்ந்திருக்கிறீர்கள் தாயே. தயவு செய்து
எங்களை பாதிக்கிற எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான தமோ குணத்தோட எதிர்மறைகளை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ இச்சா சக்தி சுவாமினி. எங்களுக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். தாங்களுடைய விருப்பமே எங்களுடைய விருப்பமாக ஒருங்கிணைப்படுத்தி தாருங்கள் தாயே. இடது கையில் நம்ம என்ன உணர்வோம்னு கவனிக்கலாம். சகஸ்ராரத்திலும் என்ன உணர்வோம்னு கவனிக்கலாம். மெதுவாக வலது கை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை பூமி தாய் மீது வைப்போம். கவனம் வலது மூலாதார சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாட்சாத் ஸ்ரீ கார்த்திகேயாவாக எங்களுடைய வலது மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கார்த்திகேயாவுடைய எல்லா குணங்களும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பாதிக்கிற எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான ராட்சச குணங்கள் அசுர சக்திகள் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். ஓம் तत्पुरुषाय विद्महे देवसेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे देवसेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे देवसेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இடது ஆகாயத்தை நோக்கி வைப்போம். பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். கவனம் பிங்களா நாடி. இரண்டு கைகளும் சகஸ்ராரம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானாக எங்களுடைய பிங்களா நாடியில் அமர்ந்திருக்கிறீர்கள் தாயே. தயவு செய்து எங்களுக்கு சுத்த காரிய சக்தியை தந்தருளுங்கள். தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ காரிய சக்தி சுவாமினி. எங்களுடைய சுத்த காரிய சக்தியை பாதிக்கிற எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான ரஜோகுணத்தோட எதிர்மறைகளை ஆகாயம் மார்க்கமாக நீக்கிவிடுங்கள்.
மெதுவாக இடது கை மடக்கி கொண்டு வருவோம். கவனம் சுஷும்னா நாடி. ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷாவாக எங்களுடைய சுஷும்னா நாடியில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடியை சத்வ குணத்தோடு நிரப்பி விடுங்கள் தாயே. எல்லா தெய்வீக குணங்களையும் உள்வாங்கிக்க ஒரு சிறந்த பாத்திரமாக எங்களை ஆக்கிவிடுங்கள். ஆன்மீக முன்னேற்றத்தை பெற அருள் புரியுங்கள் தாயே. அதற்கு தகுதியை தந்தருளுங்கள். ஞான சக்தியாக தூய ஞானத்தை தந்தருளுங்கள். எல்லா தடைகளையும் முழுமையாக நீக்கி தியானத்துக்கு தேவையான முழு சமநிலையை தாருங்கள். இரண்டு கைகளும் மடியிலிருந்து மேல கொஞ்சம் ஒசத்தி வச்சு பார்க்கலாம். சமநிலை அடைஞ்சிருப்போமான்னு கவனிப்போம். இரண்டு கைகள் சகசிராரத்தில் நுண்ணுதல் உணர்வுமான்னு கவனிப்போம். அமைதியாக இருக்கிறோமான்னு கவனிப்போம். கவனம் சகசிராரத்தில் நிலையாக இருக்கிறதான்னு கவனிப்போம். மெதுவாக நம்முடைய இரண்டு கைகள் மடிக்கே கொண்டு வருவோம். கவனம் மூலாதார சக்கரம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ கணேசரோட தூய்மையும் மங்களத்தோடு எங்களுடைய மூலாதார சக்கரத்தை நிரப்பி விடுங்கள். மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா. தயவு செய்து தாங்கள் எழுந்து எங்களுடைய எல்லா சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி இறை சக்தியோடு ஒன்றினையை அடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற அருள் புரியுங்கள் தாயே. श्री कुंडलिनी गौरी माता साक्षात्। ओम त्वमेव साक्षात्
श्री कुंडलिनी गौरी माता साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நம்முடைய கவனம் சுவாதிஷ்டான சக்கரம், வலது கை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில், வலது கை இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்த உடனே நம்ம என்ன உணர்வோம்னு கவனிக்கலாம். சூடாக இருக்கா, குளுமையாக இருக்கா, ஒண்ணுமே உணர முடியல. கவனிப்போம். நம்மளுடைய கவனமும் பிரார்த்தனையும் மிகவும் சக்தி வாய்ந்தது. மனதார பிரார்த்திக்கும் போது நம்ம தூய்மை அடைவோம். முழு நம்பிக்கையோட கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா, தயவு செய்து எங்களுக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள் தாயே. நாங்கள் ஆத்மா என்ற சத்தியத்தை உணர, ஆத்மானுபவத்தை பெற தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். கேள்வி ஞானமோ புத்தக ஞானம் இல்லாமல் உள்ளார்ந்து வர தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். श्री निर्मल विद्या साक्षात् ओम त्वमेव साक्षात् श्री निर्मल विद्या साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இந்த பிரார்த்தனைக்கு பிறகு நம்ம என்ன உணர்வோம்னு கவனிக்கலாம். மெதுவாக வலது கை மடிக்கு கொண்டு வருவோம். இடது கை வலது சுவாதிஷ்டான சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் சித்தா, தயவு செய்து எங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுடைய கவனம் தேவையற்ற விஷயங்களில் இல்லாமல் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் எப்பவும் இருக்க அருள் புரியுங்கள். அதற்கு தேவையான காரிய சக்தியும் தந்தருளுங்கள் தாயே. இடது கை வலது சுவாதிஷ்டானத்தில் வைத்திருக்கோம். நம்ம என்ன உணர்வோம்னு கவனிக்கலாம். பிரார்த்தனைக்கு பிறகு வலது உள்ளங்கை வழியாக விரல்கள் வழியாக நுண்ணுதல்களை உள்வாங்கிக்க முடியறதான்னு கவனிப்போம். அதை இடது உள்ளங்கை வழியாக நம்மளுடைய வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் கொண்டு சேர்ப்போம். நம்மளுடைய கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்த
இடது கை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அத்தர்வசீர்ஷை கூடுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं भर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवशोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नाद सन्धानं संहिता सन्धिः सैषा गणेश विद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः மெதுவாக இடது கை மடக்கி கொண்டு வருவோம் வலது கை நடு சுவாதிஷ்டான சக்கரம்
श्री माता जी तांगली साक्षात श्री ब्रह्मदेव सरस्वती தயவு செய்து எங்களுக்கு தூய படைப்பாற்றல் சக்தியை தாருங்கள். கலை ஞானத்தை தாருங்கள். கலை ரசிப்பை தாருங்கள். எங்களுக்குள் உள்ள கலைகளை மலர செய்யுங்கள் தாயே. எங்களுடைய மேதா சக்தியை மேம்படுத்துங்கள். வாக் சக்தியை தூய்மைப்படுத்துங்கள். श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात ओम त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेव सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. வலது கை மடக்கி கொண்டு வருவோம். மெதுவாக சுஷும்னா வழியாக ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து நம்மளுடைய தூய கவனத்தை ஆக்யா சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ ஆக்யா சக்கர சுவாமினி தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம். எங்களுக்குள் உள்ள அகங்காரம் மமகாரம் முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாய். தங்களுடைய சாம்ராஜ்யத்தில் எங்களுக்கு அனுமதியை தாருங்கள். அதற்கு எங்களுடைய ஆக்யா சக்கரத்தை முழுமையாக திறந்து விடுங்கள். மெதுவாக நம்முடைய கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி சர்வ ஞானமயி மோக்ஷப்பிரதாயினி ஆனந்த ரூபிணி பிரம்மஸ்வரூபிணி தயவு செய்து எங்களுடைய சஹஸ்ராரத்துக்குள் வாருங்கள். சஹஸ்ர கமலத்தில் அமருங்கள் தாயே. சகல சௌபாகியமும் தந்தருளுங்கள். தாங்களோட அந்த ஒன்றிணை நிலையில்தான் நாங்கள் அந்த சகல சௌபாகியமும் பெற முடியும். அந்த ஒன்றிணை நிலையை எங்களுக்கு அனுபவிக்க அருள் புரியுங்கள் தாயே. முழு கவனம் சஹஸ்ராரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜி சொற்பொழிவை கேட்போம். It's a difficult subject.
to talk about Adishakti because it's not easy to understand that Adishakti is the power of Sadashiva. Sadashiva is the God Almighty. She is his breath, as some people call it. Some say she is the desire, and some say that she is the entire power of Sadashiva, and Sadashiva cannot do anything without her powers. This subject has been described by many people in various books in different ways. But actually, we need not go to the background of the creation of Adishakti. For that, at least you need 7 lectures. But we'll come to the point where Adishakti started working on this Mother Earth. The first thing is we must know that she created a Kundalini in the Mother Earth itself. And she created Sri Ganesha out of the Mother Earth. It's very interesting. So the Mother Earth becomes a very important thing for us. If we do not know how to respect the Mother Earth, we do not know how to respect ourselves. The expression of Adishakti within you is the Kundalini, no doubt. That is the reflection of Adishakti in you. But the reflection in the Mother Earth is also expressed, as you all know, in different places, different countries, different cities, as the manifestation of chakras and Adishakti's creations. It was very important first to create a very holy Mother Earth for human beings to be born on them. So the reflection of the Adishakti as Kundalini first was on the Mother Earth. Kundalini is a V part of the Adishakti. Or we can say that she is the desire, pure desire of the Adishakti. So Adishakti is the desire, complete desire of Sadashiva, and Kundalini, Adi Kundalini, is the desire, complete desire of Adishakti. Now this one was first expressed in the Mother Earth, inside the Mother Earth. Inside the Mother Earth, the Kundalini came up in such a way that it cooled down the inner part of the Mother Earth as much as it could. And then it manifested on the surface of the earth as different chakras. So it's tremendous similarity that we have with Virata, the Mother Earth, and the human beings. If all of them are
being reflected by the Adi Kundalini, so there has to be a great connection between them. It is not understood by human beings how they are connected to this Mother Earth. This Kundalini passed through different centers, creating different centers in the Mother Earth, and ultimately broke through Kailasha. And I don't know how many have you been to Kailash. You'll see tremendous vibrations flowing out of Kailash. Now the way we insult our Mother Earth, what we are doing is we are insulting the Adi Shakti. So many ways there are we should respect the Mother Earth. I mean, it was an Indian custom to begin with. When you got up from your bed and you touched the Mother Earth with your feet, you have to say, "Oh Mother Earth, please forgive me because I'm touching you with my feet." All the movements of Mother Earth are controlled by this inner Kundalini, which is the reflection of Adishakti. The gravity that it has also is the manifestation of the Kundalini of the Mother Earth. Now, why we are suffering in this beautiful planet? Because we do not respect what we have to respect the most. Mother Earth is to be respected. Meaning what? Meaning that whatever is created on this earth, by the movement of the earth, by the sea, by all the elements, has to be respected. Today's problem is pollution, all kinds of things people talk of. The reason behind it, people never understood the importance of all these 5 elements which are supportive of our life. So to respect the Mother Earth, people do Bhumi Puja. Many people, when they are building a house, they will do the Bhumi Pujan, means they will respect the Mother Earth. Because if she is not being respected, maybe there could be an earthquake. Which means that this Mother Earth understands, knows and acts. It acts in such a manner that human beings don't understand why such things happen. Now we can say that in a place called Latur, it was Sri Ganesha's 14th day, and they had to submerge the statues into the sea or into the river. So they went all out, singing, dancing. After coming from there, they all started drinking. And drinking is not liked by Mother Earth at all. If you are drunk and you are walking on the road, you fall down. It so happened with that drinking that a big earthquake broke in, and all those who were dancing with drinking, all of them were engulfed into that earthquake by Mother Earth. Only our center, which is there, was surrounded by a big gap, but nothing happened to our center. And not one single Sahaja Yogi was ruined by that.
we can understand, because we are Sajogis, how the Mother Earth has acted to save those people who were Sajogis. So the understanding of Mother Earth about saints is very great. She knows who is a saint. She knows the feet of a saint. And that's why, so many things were created, like Moses. He went to the sea and the Mother Earth came up for them to walk through. If all the Jews had walked, it would not have worked. But it was Moses and his saintliness that the Mother Earth herself came up and helped. In the same way, when Rama was building a big bridge between Lanka and India, the Mother Earth came up as a bridge. So we should not try to curse the Mother Earth for any mishaps on this earth. If people are saintly, they will be always protected by Mother Earth. She will always try to give them whatever they want. You can see in the minute way that supposing now in our Kabela here, the roses are of such a big size. Such a big size roses. You won't find such big size in the whole world. But we have here such big ones. In Pratishthan, we had flowers of sunflower so big as that. One man could not lift it. Now, how is it all this is happening in particular places? Is the Mother Earth, who knows who is living here, who is walking on her back, we should say, or on her soil, because Mother Earth understands vibration. Now, certain places we say that are very holy. How have they discovered that these places are holy? Because of magnetic forces. The magnetic forces in England, I was surprised, were crossing each other at a place called Oxted where we lived. They were crossing since long, but we lived there later on. So, Mother Earth also organizes and arranges things for saintly people. It's very interesting to see how the Mother Earth guides you in a proper way. I don't know how many instances I can give you, but we don't understand the value of the understanding of this Mother Earth and her loving protection for all the saints. In the same way, we have to understand how the whole atmosphere, the rain, comes in at the right time, the moon, the sun, everything works out in such a beautiful manner because they know it's a saint. They know these are saintly people sitting. They know that they are pure people, that they are the essence of life, and they should be looked after. They should be cared for. They should be bothered for. It is not bothered about people who are of no use. For example, now for Hajj, so many people went and so many were killed. Some went to Amarnath and they were killed because they were not saints, just ritualistic people going for a ritual which, in the discretion of the Mother Earth, was of no avail and of no advantage to them. But nobody learns from this. Nobody learns. When so many people were going to, say, Amarnath, were killed, Pakistan said, see, they should not have gone to this Amarnath. It's a false place. Why did they go there? And by going there,
what has proved is that it's not a holy place. But when the Hajj thing took place, they had nothing to say. They didn't know how to explain this Hajj business and the dying of so many people. The reason is this, that these people have been going to Hajj all the time. Once there was a stampede with 32,000 people being injured and troubled and killed. Now this is it. Now what is Mother Earth suggesting? That going to these places, holy places, they are really holy, no doubt, going to these places, you are not doing any spiritual ascent. You are not achieving anything by going to these places which are really holy. That cannot be challenged. They are holy places. You must be knowing that I was born in Chhindwara. And Mecca and Chhindwara are on the same cancer line. How is it? What is about Mecca? Mecca is Makkeshwar Shiva. It's a Shiva. Why did Muhammad Sahib ask people to worship a stone? He didn't believe in stones. He was against all kinds of idol worship. Then why did he say this black stone which is there has to be worshipped? For that people have to go there. What was the reason? Because he could feel the vibration, he could feel that it's a Swambhu. So he said it. So all the Muslims like mad are going there. By going there, nobody has improved. I have not seen anybody improved by going to Mecca. It's just a kind of a ritual. They think if they go there, when they will die tomorrow, they will tell God, see, now we have a certificate, we have been to Mecca. Like our Pope once upon a time used to give certificate that when you go to heaven, you can show the certificate that now you are a real Christian. In this way, all these artificial things came up. But there is reality behind it. The difference is the reality is for the real people and not for false people. But this ritualism has grown too much. Like in India, we have many Swambhus created by the Kundalini, again I would say, and which are really worshipped. I've been to most of them and I was surprised that most of the pujaris were suffering from some sort of a serious disease. Like one was a paralyzed fellow. He said, we are serving this God here and you said this is Swambhu. Then mother, why is it we are suffering from this disease? I said, because you are just making money. You can't make money out of God. If you don't want to serve God, you don't stay here. But if you want to serve God, then you can stay here, but don't make money out of this. It's very common, I've seen. Those people who make money get paralysis. I've seen it. It's a very deep understanding. All these elements, Mother Earth, everybody has about everything. Because their Kundalini is not like your Kundalini, which is, though in itself is pure, but because of your human endeavors, human mistakes, ego, superego, all sorts of nonsense, the Kundalini is not so sensitive, nor does it tell you what is happening. It has to be very alert, sensitive spirituality within you, by which you can say immediately what you think, what you know, what you understand about anything. But the problem is that this doesn't exist. Why is it you should not be so sensitive? On the contrary, I have seen if their mind works against somebody,
then they start saying, you are catching on this, you are catching on that, you are catching on that. Actually, the person who is saying that is catching. So, with this thing, one has to understand that if we are the true reflection of Adi Shakti, then we should be pure, absolutely pure, like the white snow. Even one black drop, that's why I wore today the white sari, falls on the white, it shows. You should be so white that anything, any minute black spot also should be seen by you and in others also to be felt by. If that height is achieved by pure life, by pure thinking, by pure heart, it is not necessary to manipulate anything. No need at all. It's all natural like the Mother Earth is. Does she manipulate anything? Nothing. Just see how spontaneous she is. You put a seed in the Mother Earth and see how it sprouts. She's so spontaneous. Her activity is so spontaneous. We never wonder about it. See different types of flowers, different types of fragrance, different heights of shrubs and trees. How she grows with such balance in every place. In every minute atom and molecule of that Mother Earth, there is sense. So before us is the best reflection of the Adi Shakti, and that is this Mother Earth. So first we must respect the Mother Earth. I like you people because you are sitting on the ground, is very good. For meditation, if you can sit on the Mother Earth, it will be extremely good. Because the special quality of the Mother Earth, which also I have unfortunately, that I suck your problems. She too sucks your problem. And when she sucks your problem, you get rid of them without any difficulties. So, if you cannot, say, sit on the ground, then you take a stone, better is, or you can have a marble, or something which is natural, on which you should try to sit. But if you sit on the plastic and do your meditation, I don't know what is going to help you, the plastic. That's why I request you always that use natural things. Because natural things can absorb your problems very well. Unnaturally also we live otherwise. You see, it is on the physical line, also on mental line. On mental line, what do? That we go on arguing, explaining, it's going on and on and on and on. There's no end to it. One should get headache, you see, actually with all that. But if you are spontaneous, if you are very spontaneous, immediately you will know what the other fellow is trying to do or to say or to communicate. You don't need much thinking about it because you can absorb even the thought of another person. Absorb doesn't mean that you take the bad thing of that person. But it's like a sieving out. You absorb what other person is saying and you sieve it out. Now the problem of this Adi Shakti is this, that I decided that I will have all of you enter into my body, absorb all of you. It's a very dangerous game, I know, but I did play because I'm supposed to do at this stage of time that I should absorb you all in my body. So with you, all your problems are also gone into me. All your troubles also have gone into me. But by absorbing it, see, it's like ocean into which you are put and the
you are cleansed. But what about the ocean? Ocean has got still your problems and things lingering, and they are very troublesome. So the best thing would be for you to cleanse yourself. Cleansing is very important through introspection, but doesn't mean thinking, never means thinking. But introspection means meditation, and that you all should meditate. I must tell you, we had a meeting of the leaders, and they came out and sat in the drawing room. As soon as they assembled, I had such a severe pain in the stomach, and I had such a bad diarrhea that you can't believe. Now, who has got those problems, I don't know. Who has brought these problems, I don't know. But as a mother, I don't mind anything. As long as you all get well and purified. Just like as the Mother Earth cares for you, I also care for you. And just like as the Mother Earth loves you, I also love you. Whether you are bad or good is not the point. But to be kind to me, if you could try to be really good Sahaj Yogis, not a show-offs, not business-like, not only thinking type, not argumentative, not criticizing others. If you just try to meditate every day, 10 to 15 minutes, I tell you, my health will be first class. Because I have taken your injections inside, and they start torturing my life for nothing at all. See, so, now it's a risk I've run, and I'm sure you are all very sensible people. And you'll understand that your mother shouldn't suffer. This is everyday crucifixion for me sometimes, and I don't know what to say. For example, the other day in Delhi, one gentleman who is a leader came to me to see me, and my one foot started going and paining so much. I mean, I didn't know what to tell him, that you get out now, because I just can't hurt him, But I say, what's the matter? Where have you been? What did you do? And so he realized and he went out. And really, it improved. Nearness also, I think, has an effect. Because if a man like that is, or a lady like that, is full of problems, and she comes very much closer to my attention, then I have to take up the cross. It's like this. A very simple understanding should be that why are we in Sahaj Yoga? We are in Sahaj Yoga to ascend, to go higher and higher, as you sang yesterday. It was very entertaining yesterday, the way you talked about your ambition to be higher and higher. Really, it was very joy-giving, no doubt. But what are we doing about it? What are we trying about it, we should say? Seriously, we must think, are we meditating? Are we all doing something to elevate others also, to give realizations to others? Especially women, I have seen, don't do much of this, which is very bad, because you are the mothers. You have to go all out to give realizations to others. But men are more active that way and women are not. So it works the other way around. Now, on one side, the men are, I think, are active but don't meditate. Women meditate and men do the outside work, sort of a part-time, or you can call it a good labor division, that you meditate at home and we'll go all out. It's not going to work out. So one has to meditate and one has to also go out to spread Sahaj Yoga. Both things have to be done. Supposing now you meditate and you don't spread Sahaj Yoga, you'll never ascend. Because after all, this Kundalini, you see, she's a sensible woman. She's very sensible.
She thinks, why should I make her a saint? What is the use? Sahaja Yoga is not individualistic. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தாலும் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். எங்களை எப்பவும் தங்களுடைய அன்பு பாதுகாப்பில் வைத்திருங்க தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி மந்தன் போட்டுக்கொள்வோம்.